அன்பு நேயர்களே, நாம் மற்றொரு காணொளிகளை நுழைகின்றோம். இது உலக பரப்பில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயம். இந்திய பரப்பில் ஒரு 3-4 தினங்களாக சகல மாநிலங்களிலும் அது பரவி இந்தியாவின் வெளிநாட்டு அமைச்சர் வரையும், பிரதமர் வரையும், ஜனாதிபதி வரையும் சென்று டெல்லியில் உள்ள இந்தியாவின் உச்ச நீதிமன்ற வழக்கு வரையும் சென்று விட்டது. என்ன விடயம் அது? கேரள நர்ஸ் நிமிஷப்பிரியாவின் மரண தண்டனை. அது இலங்கை நேரப்படி, நான் இன்று வழங்குகின்ற நாள் செவ்வாய், அப்ப நாளை காலையா? இலங்கை நேரப்படி நாளை காலை, அது இன்று எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள். நாளை காலை இலங்கை இந்திய நேரப்படி 9 to 10 மணிக்குள் அவர் கழுத்துவட்டப்பட இருந்தார். நாளை நிறைவேற்றப்படுவதாக இருந்த மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக இன்று செவ்வாய் சற்று முன்னர் ஒரு இந்திய தகவல் தெரிவிக்கின்றது. நாம் இதை நாளை காலை என்பது புதன்கிழமை காலை நாங்களெல்லாம் எதிர்பார்த்ததான். ஏன்னால் அவங்களோட குடும்பத்தால கூட அவங்க பேச விரும்பல. யெமன் நாட்டில் கேரளாவை சேர்ந்த நர்ஸ் நிமிஷா இன்று காலை மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்காக இருந்த நிலையில் கடைசி நிமிடத்தில் நரோவில் கடைசி நேரத்தில் மயிரிழையில் அவரது தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அவருக்கு சார்பான யெமன் நாட்டில் வழக்காடிய வழக்கறிஞர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். கேரள மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்தவர் நிமிஷப்பிரியா, வயது 38, செவிலியரான இவர் 2008 முதல் யெமன் நாட்டில் உள்ள ஒரு மருத்துவமனை ஒன்றில் நர்ஸாக பணியாற்றி வந்தார். அவர் பணியாற்றி வந்த நிலையில் 1 வருடம் கடந்த நிலையில் தாய் மற்றும் குழந்தையை எடுத்து அந்த நாட்டிலே வாழ்ந்து வந்தாங்க. அவருடைய கணவன் டிவோர்ஸ் பண்ணி நினைக்கிறேன். இது ஒரு புலோவில் கிடைச்ச செய்தியும் சேர்த்து சொல்றேன். அப்போ ஒரு 2-3 வருடம் அவ ஒரு ஹாஸ்பிட்டல்ல தனிய நர்ஸாக கடமையாற்றி தனது தாய் மற்றும் குழந்தையும் யெமன் நாட்டுல ரூம் எடுத்து ஒரு வீடு எடுத்து வாழ்ந்து வந்த நிலையில் அங்க யெமன் நாட்டை சேர்ந்த ஒரு வாலிபருக்கு இவரும் கசமுசா ஆகுது. சோட்டா சொல்ல போனா கசமுசா ஆயிட்டு நல்ல பணம் படைத்தவர். யாரு? அந்த யெமன் நாட்டுக்காரர். பின்னுக்கு நாங்க ஒரு பேரை தாரோம். இங்கதான் நாங்க அவங்களுக்குள்ள கசமுசாவுக்குள்ள குழப்பம் வரப்போகுது. இப்ப அவ என்ன செய்யறா? இவருக்கு அந்த யெமன் நாட்டவருக்கு ஒரு ஆலோசனை வழங்குகின்றார். நிமிஷப்பிரியா, இங்க வாங்க, நான் நர்ஸா இருக்கிறேன், நாம ஒரு பிரைவேட் கிளினிக் ஒன்று தனிய அமைத்து கொண்டால் நன்றாக உழைக்கலாம், அதற்கான முதலீட்டை நீங்கள் பண்ணுங்கள் என்று சொல்லி இருவருக்குள்ளே கசமுசா ஆகி லவ்வுக்கு வந்து ஒரு மாதிரியா அந்த பணம் படைத்தவர் ஒரு ஹாஸ்பிட்டலும் கட்டி கொடுத்துட்டார். அப்ப இவங்க 2 பேரும் டுகெதர் லைஃப், எப்படி வெளிநாட்டுல வாழ்ற வாழ்க்கை மாதிரி 2 பேரும் இணைந்து வாழ்கின்றார்கள். இந்த நிமிடத்துல தாயையும் குழந்தையும் கேரளாக்கு அனுப்பிவிட்டா நிமிஷப்பிரியா. இந்த ஹாஸ்பிட்டல்ல புதுசாக தனியாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க பில்டிங் அமைச்ச உடனே நாட்டுக்கு அனுப்பி பேக் பண்ணிட்டா. கேரளாக்கு தன் தாயையும் குழந்தையும் அனுப்பி அங்க பார்த்துக்கொள்ளுங்க, நான் இங்க பார்த்துக்கொள்ளுங்க அமைச்சு கொண்டாங்க. 2 பேரும் ஒன்றா வாழ்றாங்க. இந்த நிலைமையில் தான் அவர பேரு அந்த நாட்டை சேர்ந்த கேரளா மாநிலம் இருக்கா இல்லையா? அப்ப பின்னர் அந்த நாட்டை சேர்ந்த தலால் அப்தோ மஹதி, அவருக்கு வயசு 30, 2 பேரும் ஈக்குவல் வயசு என்று இணைந்துதான் சொந்தமாக ஒரு மருத்துவமனை கட்டுகின்றாங்க. 2 பேரும் அவட பணத்துல, இவட ஆலோசனை, இவட வழி நடத்தல. இவர்களுக்குள் தொழில் ரீதியாக இப்ப நல்ல வருமானம் வருவது, நல்லா இருக்குது. 2 பேருக்கும் கசமுசாவிலான குழப்பம். இப்ப இவர்களுக்கு தொழில் ரீதியாகவும் கசமுசா விடயமாகவும் இருவருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. செவிலியர் நிமிஷாவுக்கு இந்தியாவுக்கு சென்று விடக்கூட என்பதற்காக அவரது பாஸ்போர்ட் மற்றும் பணத்தை திடீராக சொல்லப்படுது. இல்ல, இவன் நாட்டுக்கு இவன் தொல்லை டோர்ச்சர் எல்லாம் வழங்கிக் கொள்ளுங்க. என்ன டோர்ச்சர் வழங்கிக் கொள்ளுங்க. கசமுசா டோர்ச்சர்ல இருந்து இப்ப விடுகொண்டுக்காக நாட்டுக்கு இப்ப கேரளாக்கு போக விரும்புறான். இந்த நிலைமையில இவட பாஸ்போர்ட் மற்றும் ஆவணங்களை இவன் மகதி புடுங்கி வச்சுக்கிட்டு இவ கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு அப்படியே ஓட்டுது. இந்த நிலைமையில அவ வந்துட்டு இவனை கொலை செய்யறதுக்கு ஒரு திட்டம் போடுறான். அப்போ என்ன கொலை எப்படி செய்ய போறா? இவனுக்கு பெசகுஸ் அடிக்கிறான் நித்திரையில. பாவி செத்து போயிட்டான்.
உடனே கைது செய்யப்படுறார். இந்த கொலை வழக்கில் யெமன் நீதிமன்றத்தால் செவிலியர் நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. கடந்த 2023 ஆண்டு யெமனில் உச்சபட்ச நீதிமன்றமும் மரண தண்டனையை உறுதி செய்தது. நர்ஸ் நிமிஷாவுக்கு இன்று புதன்கிழமை காலை மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று யெமன் அரசு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது. ஆனால் அவரது மரண தண்டனையை தடுக்க இந்திய மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகளும் பலனில்லாமல் போனது. இறுதி வாய்ப்பாக சரியா சட்டப்படி பாதிக்கப்பட்ட மகதியின் குடும்பத்தினர் பிளட் மணி எனப்படும் நஷ்டஈடு பணத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நிமிஷாவின் தலை மீது தொங்கும் கத்தி அகற்றப்படும் என்று ஒரு கருத்து நிலவியது. நிமிஷாவின் குடும்பத்தினர் சுமார் இந்திய பணம் 8 கோடி ரூபாய் வரை பிளட் மணி தருவதாக மகதியின் குடும்பத்தினரை வலியுறுத்தி வந்தனர். செவிலியர் நிமிஷாவின் மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளில் இந்தியாவின் சன் இஸ்லாமிய பிரிவு மத தலைவரான காந்தாபுரம் ஏபி அபுபக்கர் முஸ்லியார் அறிவுறுத்தலின் பேரு சுவி அறிஞரான ஷேக் ஹபீப் உமர் பின் ஹாபிஸ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இன்று மாலை முதல் காந்தாபுரம் ஏபி அபுபக்கர் என்பவர் கேரளாவை சேர்ந்தவர். அதன்படி யெமனில் உள்ள தாமர் நகரில் ஷேக் ஹபீப் உமர் மற்றும் நிமிஷாவால் கொல்லப்பட்ட மகதியின் குடும்பத்தினரிடையே இன்று ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மகதியின் குடும்பத்தினர் இதுவரை யாரிடம் எந்த பேச்சுவார்த்தைக்கும் உடன்பட மறுத்த நிலையில் முதல் முறையாக இப்படி ஒரு பேச்சுவார்த்தைக்கு காந்தா அபுபக்கர் மூலம் ஒத்துக்கொண்டதே பெரிய விடயமாக உலக பரப்பில் பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் தான் செவிலியர் நிமிஷாவிற்கு இன்று நிறைவேற்றப்படுவதாக இருந்த மரண தண்டனை ஒத்திவைக்கப்படுவதாக அவரின் வழக்கறிஞர் உத்தியோகபூர்வமாக இந்தியாவுக்கு இன்று மாலை அறிவித்திருக்கின்றார். மகதியின் குடும்பத்தினர் புல்லட் மணியை ஏற்கும் பட்சத்தில் மட்டுமே நிமிஷாவின் தலை தப்பியது எனலாம். பேச்சுவார்த்தைக்காக ஒரு நாள் மட்டும் அவரின் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பான ஒரு அறிவிப்பையும் வெளியாக இருக்கிறது. ஆனாலும் அதன் உண்மைத்தன்மை உறுதிப்படுத்தப்படவில்லை. இன்று கடந்து நாளை வியாழக்கிழமை நிறைவேற்றப்படலாம். பேச்சுவார்த்தை தோல்வி அடையுமானால் நிமிஷாட கழுத்தை வெட்டிடுவாங்க. யாரு? இந்த ஹூதிக்காரங்கள். யெமன் தானா? யெமன். ஆமா. மகதியின் குடும்பத்தினர் நிமிஷா குடும்பத்தினர் அளிக்கும் புல்லட் மணி இழப்பீட்டு பணத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கும் முயற்சியாக இந்த பேச்சுவார்த்தை சொல்லப்படுகின்றது. மத்திய அரசும் தங்களால் முடிந்த வரையில் முயற்சித்ததாக கூறிய பின்னர் கேரள நிமிஷாவின் மரண தண்டனையை தடுத்து நிறுத்த கடைசி கட்ட முயற்சியாக காந்தாபுரம் அபுபக்கர் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவரும் ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு முஸ்லிம் பெரியார். கேரளா மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்தவர் நிமிஷா பிரியா. செவிலியர். இவர் 2008 ஆண்டு முதல் யெமன் நாட்டில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் பணியாற்றி வந்தார். இதன் பின்னர் தான் அவர் சொந்தமாக மருத்துவமனை காட்டி இந்த மகதியை கூட ஒரு கூட்டுறவும் கசமுசாவும் ஏற்பட்டு வந்தது. இதனை அடுத்து செவிலியர் நிசாவை கைது செய்த யெமன் போலீசார் மீது வழக்கு தொடர்ந்தனர். இதில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. குற்றம் என்ன? நிமிஷா தந்த பாஸ்போர்ட்டை கலட்டுறதுக்காகத்தான் அவருக்கு விஷ ஊசி போட்டிருக்கிறார். அது மயக்க மருந்து சொல்லப்பட்டாலும் கூடுதலான மயக்க மருந்து சொல்லி விஷமா மாறிதான் அவன் பாதி செத்து போயிட்டான். நிமிஷாவின் மரண தண்டனையை தடுக்க தேவையான அத்தனை முயற்சிகளையும் மத்திய அரசு மேற்கொண்டதாகவும் இந்த விவாதத்தில் ஒரு எல்லை வரைத்தான் இந்திய அரசால் செல்ல முடியும் என்றும் அதை நாங்கள் எட்டிவிட்டோம் என்றும் யெமனில் உள்ள தற்போதைய நிலையில் மத்திய அரசால் பெரிதாக எதையும் சாதிக்க முடியாது என்றும் யெமனில் உள்ள ஹவுதிகளை தூதரக ரீதியாக இந்தியா அங்கீகரிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. சரிங்களா? இந்தியாட யகுதி படைய இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. இவர் தான் வந்துகிட்டு இஸ்ரவேலுக்கு ஆதரவானவரு. அப்ப இஸ்ரவேலுக்கு எதிராக மோதுறெல்லாம் இவங்களுக்கு எதிரியே. அடப்பா, இஸ்ரவேல் எதிரி உனக்கு எப்படி எதிரி ஆகுமா? அதான் பிரச்சனை. உங்களை கணக்கெடுக்கல. அவன் யெமன் நாடு இந்திய அரசியல கணக்கெடுக்கல, மத பெரியவரை கணக்கெடுத்திருக்குது. பாத்தீங்களா? இது மோடிக்கு ஒரு அவமானம் இல்லையா? மோடி ஆட்சிக்கு ஒரு கீழ்த்தரமான அவமானம் இல்லையா? அதையெல்லாம் எங்க இந்த மஸ்தான் பார்க்க போறான் பாவி துத்தே. உலகின் வேறு எந்த பகுதியையும் போல யெமன் கிடையாது. இது மிகவும் சிக்கலானது. இது தொடர்பாக அதிகம் பேசி நிலைமையை மேலும் சிக்கலாக விரும்பவில்லை. உண்மையில் அங்க என்ன நடக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்ற விசாரணையில் அட்டர்னி ஜெனரல் வெங்கடமணி தெரிவித்தார். நேற்று முன்தினமே அவர் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசு தன்னால் முடிந்த அளவு முயற்சி செய்ததாக கூறிய நிலையில் செவிலியர் நிசாவின்
நாளைய மரண தண்டனையை நிறுத்துவதற்கு இன்னும் ஒரு வாய்ப்பு மட்டும்தான் எஞ்சி உள்ளது. யெமன் நாட்டில் ஷரியா சட்டப்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பிளாட் மணி எனப்படும் நஷ்டஈடு பணத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது சாத்தியமாகும். 8 கோடி ரூபாய் பணம் ரெடியாக இருக்கின்றது. ஆனால் மகதியின் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ள மறுத்து வருகின்றார் என்று உச்ச நீதிமன்றத்தில் அட்டர்னி ஜெனரல் சொல்லிவிட்டார். இந்த நிலையில் செவிலியர் நிமிஷாவின் மரண தண்டனையை நிறுத்துவதற்கான முயற்சிகளில் இந்தியா மற்றும் யெமன் நாட்டைச் சேர்ந்த மூத்த இஸ்லாமிய தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த முயற்சியில் இந்தியாவின் சன் இஸ்லாமிய பிரிவு மத தலைவரான காந்தாபுரம் ஏபி அபுபக்கர் முஸ்லியார் அறிவுறுத்தலின் பேரில் சுபி அறிஞரான ஷேக் ஹபீப் உமர் பின் ஹாபிஸ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காந்தாபுரம் ஏபி அபுபக்கரும் கேரளாவை சேர்ந்தவர். ஆக எல்லாரும் முட்டி மோதி கேரளா முஸ்லிம் பெரியார் மூலம் மட்டும்தான் இந்த சாதனை நிறைவேறக்கூடிய ஒரு வழி இருப்பதாகவே இந்திய பரப்பில் பேசப்படுகின்றது. அதன்படி யெமனில் உள்ள தாமர் நகரில் ஷேக் ஹபீப் உமர் மற்றும் நிமிஷாவால் கொல்லப்பட்ட மஹதியின் குடும்பத்தின் இடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதில் மஹதியின் உறவினரும் யெமன் நாட்டின் ஹோடிதா மாகாண நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியும் அடேங்கப்பா இதில் மஹதியின் உறவினரும் அவர நீதிபதியா இதில் மஹதியின் உறவினரும் யெமன் நாட்டின் ஹோடிதா மாகாண நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஒரு மாகாணத்தின் ஒரு தலைமை சீஃப் ஜஸ்டிஸ் யெமனின் ஷூரா கவுன்சில் உறுப்பினருமான அப்ப சாத்தியப்பட வாய்ப்பு இருக்கா? யெமனின் ஷூரா கவுன்சில் உறுப்பினருமான ஒருவர் கலந்து கொண்டு பேச இருப்பதாக தெரிய வருகிறது. அப்ப ஒரு மாகாணத்தின் சீஃப் ஜஸ்டிஸ் முழு நாட்டுக்குமான யெமன் நாட்டுக்குமான ஷூரா கவுன்சில் அவங்களோட போர்ட் அவங்க முடிவெடுக்கிற ஷூரா கவுன்சில் உறுப்பினருமான ஒருவர் கலந்து கொண்டிருப்பினார். இந்த அபுபக்கர் அவர்கள் மூலமாக மிக அதிகமாக இந்த காசு வாங்கிட்டு அவங்க அந்த பிளட் மணியை வாங்கிட்டு நிமிஷாப்பட்டைய நாட்டுக்கு அனுப்புவதற்கான வாய்ப்பு இருப்பது என்று நான் ஒரு எதிர்கூறலாக சொல்லுவேன். பாப்போமா? இந்த பேச்சுவார்த்தையின் காரணமாக நிமிஷாவின் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதை ஒத்திவைக்கலாம் என தகவல் வெளியாக இருக்கிறது. மஹதியின் குடும்பத்தினர் இதுவரை யாருடனும் பேச்சுவார்த்தையை உடன்பட மறுத்து வந்த நிலையில் முதலாக இப்படி ஒரு பேச்சுவார்த்தையை அவர்கள் ஒத்துக்கொண்டிருப்பது முக்கியமான விடயமாக இந்திய பரப்பில் பார்க்கப்படுகிறது. காந்தாபுரம் அபுபக்கர் இந்த முயற்சியால் முதல் முறையாக நிமிஷாவின் மரண தண்டனையை ஒத்திவைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மஹதியின் குடும்பத்தினர் நிமிஷா குடும்பத்தின் அளிக்கும் புல்லட் மணியை இழப்பீட்டு தொகை என்று சொல்லப்படுகின்ற மணியை அவரை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்வார் என்றும் சொல்லப்படுகிறது. கேரள செவிலியர் நிமிஷாவின் மரண தண்டனை தடுக்க கோரி மத்திய அரசை பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்தனர். கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயனும் நரேந்திர மோடிக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். அதான் மோடி தான் எங்கே மதிப்பே இல்லையே, அது ஒரு இத்து போன இரும்புங்க. மத்திய அரசும் தங்களால் முடிந்த வரையில் முடிந்த முயற்சிகளை எடுத்து விட்டதாக நர்ஸ் நிமிஷாவின் மரண தண்டனை விடயமாக அவர்கள் நீதிமன்றம் தெரிவித்தார்கள். கேரள செவிலியர் நிமிஷாவின் மரண தண்டனை தடுக்க தேவையான அத்தனை முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து விட்டது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த நிலையில் தான் மத்திய அதாவது டெல்லியில ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்படுது. இது ஒரு சிரிப்பான வழக்க கொஞ்சம் படிச்சு பார்ப்போமா? இதே போல நிமிஷாவை விடுவிக்க தூதரக ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அரசுக்கு உத்தரவிட கூறி உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது. நேற்று இந்த வழக்கின் விசாரணையில் ஆஜரான அட்டர்னி ஜெனரல் வெங்கடரமணி கேரள செவிலியர் நிமிஷாவை விடுவிப்பதற்கு தேவையான அத்தனை முயற்சிகளையும் மத்திய அரசு மேற்கொண்டதாக தெரிவித்தார். மத்திய அரசு தன்னால் முடிந்த அத்தனைய முயற்சிகளை எடுத்து விட்டது என்றும் ஒரு அரசு ஒரு எல்லை வரைதான் செல்ல முடியும் என்பதை ஏஜி சொல்லிட்டார், அட்டர்னி ஜெனரல் சொல்லிட்டார். யெமன் நாட்டின் ஷரியா சட்டப்படி புல்லட் மணி ஒன்று கொடுக்கப்படுமானால் அது நிச்சயமாக அவங்களை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அவர்கள் விடுதலையாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இதே இந்த நிமிடத்தில் மஹதியின் குடும்பத்தினை நினைத்தால் மட்டுமே நிமிஷாவின் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்படும் என்பதால் நாளை அவருக்கு இன்று தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட மாட்டாது. அது பேச்சுவார்த்தை சரி வருமானால் அவர் நாட்டுக்கு வருவோம். நாங்க முன்னே சொல்லிட்டோம் இல்லையா, யெமனில் இந்திய நர்ஸ் நிமிஷாவுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட விவகாரத்தில் எந்த எல்லை வரை முடியுமோ அதுவரையும் முயற்சி செய்து உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. பல மருத்துவமனைகள் நர்ஸாக பணிபுரிந்த அவர் பின் அந்நாட்டைச் சேர்ந்த தலால் அப்துல் மஹதி என்பவருடன் தலைநகர் சனாவில் சொந்தமாக கிளினிக் துவங்கினார். நிமிஷாவின் வருமானம், கிளினிக்கின் உரிமம், பாஸ்போர்ட் எல்லாத்தையும் அவன் அங்க புடுங்கி வச்சுட்டான்னு சொல்லப்படுது. அதிக மயக்க மருந்து செலுத்தப்பட்டதால் தலால் உயிரிழந்தார்.
இதுதான் அவரை நிமிஷா விஷ ஊசி போட்டு கொன்றார் என்றுதான் கைது செய்யப்பட்டார். கடந்த 2023 அவருக்கு உள்நாட்டு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்திருந்தது. இதை எதிர்த்து நிமிஷா தாக்கல் செய்த மேன்முறையீடும் மனுகளும் தள்ளுபடி செய்யப்பட்டது. எமன் நாட்டு சட்டப்படி இறந்தவரின் குடும்பம் நஷ்டஈடு பெற்றுக் கொண்டால் மாத்திரமே அதிலிருந்து அவர் தப்பிக்கொள்ள முடியல என்றும் சொல்லப்படுகின்றது. அதுதான் உண்மையும் கூட. எனவே அவருக்கான முடிவை அந்த மகதியின் குடும்பம் தான் முடிவு காண வேண்டும். இந்த வழக்கின் சாராம்சம் சரியாக பொதுமக்கள் மத்தியில வரல. அதாவது இந்த மத்தியில் அந்த டெல்லியில போட்ட வழக்கு யாருக்காக கொடுக்கப்பட்டது, யாருக்கு உத்தரவு, அதை அவங்க சொல்லிட்டாங்க. நாங்க நீதிமன்றம் சொல்லிச்சு இந்த ஒரு கட்டளை கொடுத்து யாரு ஏற்றுக்கொள்ள போறா, ஒரு நாட்டுக்கு எதிராக இந்த நாடு ஒரு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தா வேலை இல்லைன்னு சொல்லி அது கொண்ட மணி சொல்லிட்டு என்றாலும் அந்த வழக்க 18ஆம் தேதி ஒத்தி வச்சுக்கிறாங்க. அவட தூக்கு தண்டனை பிறகு இதே நேரம் நஸ் குப்பத்தை அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். தன்னை டோர்ச்சர், அதாவது இந்த தொல்லை என்ன கசமுசா டோர்ச்சர் தானே சரியா சொல்ல போனா கசமுசா டோர்ச்சர் என்றும் சொல்லி இருக்கிற அவ இந்த பெண் தற்காப்பிற்காக கொலை செய்யவில்லை, திட்டமிட்டு விசகுசி போட்டுத்தான் கொண்டிருக்கிறாள். அத்துடன் வீட்டில் இருந்தாவது இந்த பெண்ணை விடுதலை செய்திருக்க வாய்ப்பு இருக்கும். கொன்றது மட்டுமல்லாமல் அந்த மனிதனின் உடலை துண்டு துண்டாக வெட்டி அப்புறப்படுத்தி இருக்கிறார். அதை கோர்ட்டிலும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதாவது இவண்ட தொல்லை தாங்கலா, ராத்திரியானா இவண்ட கசமுசா தொல்லை தாங்கலா, அதனால பெட்டைக்கு கோபம் வந்துடுச்சு. பெட்டை இவனு வேற வழி இல்லை, இவனை கொல்லுவ முடிவுக்கு வந்துடுச்சு. பாஸ்போர்ட்டையும் கொடுக்குறான்ல, பணத்தையும் கொடுக்குறான்ல, நாட்டுக்கு போய் விடுறான்ல, என்ன பண்ணும்? இனி சில அரபியல்ல கூத்தாது, பணக்கார கூத்தாது, பணக்கார திமிர் அதானே இனி. அதனால பெட்டை பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு உண்மை ஏற்றுக்கிட்டு செய்ய வழி இல்ல, செஞ்சிருச்சு. தூக்கு தண்டனையும் கொடுத்தாச்சு, அன்னைச்சு தூக்கு தண்டனை தீர்ப்பும் கொடுத்தாச்சு. இன்று அவருக்கு தலை தப்பினே தம்பிதான் புண்ணியம் தப்பி இருக்குது. எதுக்கு இந்த யாரு எங்க காந்தாபுரம் என்னது அவர் ஒரு இஸ்லாமிய பெரியவர் கேரளாவில், அவர பேச்சுவார்த்தை மூலம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. இந்த செய்தி வழங்கப்படும் வரையும், இந்த செய்தி ரெக்கார்டிங் போகும் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு நாளைக்கு தூக்குலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த பேச்சுவார்த்தை நாளை வரை நடைபெறும். அப்ப எது எப்படியோ இந்த பெரிய என்ன போட்ட பாருங்க வந்த செய்தியா நிறுவனம் அனுப்பிய செய்தியில் ஒரு துண்டும் நான் ஏற்கனவே இந்த செய்தியை பத்தி படிச்சிருந்தேன், அதை சேர்த்தான் தந்திருக்கிறேன். இதுல ஒரு துண்டு என்னென்றால் இந்த கசமுசா தொல்லை நிறைய வந்திருக்காது, நான் கண்ணால் படிச்சது, அது கடந்த ஆண்டிலே படிச்சிருந்தேன், வைக்கல. எனவே அபூபக்கர் ஹாஜி மூலம் நிமிஷா நாட்டை விட்டு வரலாம், அதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்கின்றது. அதாவது பேச்சுவார்த்தை ஒன்று சரி வருமானால் அவங்களாம் 8 கோடி பணம் இந்தியா பணம் தான் சொல்லிட்டாங்களே, அந்த பணத்தை வாங்கி எடுத்துட்டு இப்ப விடுதலை செய்யப்பட மிக அதிக வாய்ப்பு இருக்குது. போற இடங்கள்ல இந்த கேரளா பொண்ணுகள் எல்லாமே இப்படித்தான், எல்லா நாட்டுக்குள்ளேயும் கசமுசாவெல்லாம் நிறைய மாட்டுப்படுறது. இந்த கசமுசாவை தான் பிரச்சனை. எங்க போனாலும் கேரளா பொண்ணுங்க கொஞ்சம் கசமுசாவில் மாட்டிக்கொள்ள வழக்கம். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏதோ முடிந்த வரைக்கும் அபூபக்கர் ஆஜியார் இதை எடுத்துட வாய்ப்பு இருக்கின்றது. உலக பரப்பில் மிக அதிகமாக ஒரு பரிதாபமாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு பேசு பொருளாகவும் பார்க்கப்பட்ட விடயம் நிமிஷ பிரியா என்ன செய்யறீங்க? அவ கொலையை ஒன்று பண்ணிட்டா, கசமுசாவுக்கும் ஆளாயிட்டா, மனசு பொறுக்கல, கொலையை செஞ்சு போட்டா, ஏற்றுக்கிட்டா ஹோட்டல், அவனை துண்டு வெட்டி கரத பேக்ல போட்டு புதைச்சும் போட்டா. அந்த டஸ்ட்பின்ல அனுப்புறது, பிளாக் பேக் கொண்டு வரணும். சவுதிக்கு போனவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க அறிவிங்க, அந்த ஊத்த போடுற பேக் கொண்டு இல்லை, அதுல ஒரு 3 பேக்கை பிரிக்கிறானே, அதுக்கெல்லாம் எப்படி ஒரு பொம்பளைக்கு மனசு வருதுனே? கொலகாரி பாவி, பகலே கொலகாரி ஆயிட்டாள் பாவி. பணம் எல்லையெல்லாம் பாருங்க, பணம் உலக போயிட்டு கடைசியா கசமுசாவுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி ஒரு கொலையும் பண்ணிக்கிட்டு எப்படி உட்கார்ந்திக்காள் பாவி, அடி பாவி பாவி கள்ளி. எனவே எவ்வளவு பேசலாம் இது குறித்து. எதுவானாலும் உலக பரப்பில் ஒரு பேசப்பட்ட விடயமும், அந்த பொண்ணுக்கு ஒரு விடுதலை இப்போ ஒரு நாளாவது கிடைச்சிருக்குது. என்னமோ பண்ணிப்பட்டால் பாவி, ஏதோ தலை சப்பிரிக்கு தம்பிரா புண்ணியத்தால ஏதோ அபூபக்கர் ஆஜியாரால பேசி அந்த பொண்ணு நாட்டுக்கு வருவதற்காக எல்லோரும் அவரவர் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்க. வாழ்க்கையில் ஒன்று பண்ணிட்டு மன்னிப்போம், மறப்போம். மீண்டும் இன்று மாலையும் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.